பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சக்திவேலுக்கு அவருக்கு உள்ளுக்குள்ளே உடம்புல ஏதோ பண்ணுது. அதை அவர் வெளியில் சொல்லாமலேயே ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்தை ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம். இனிமேல் நமக்கு உடம்புக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இல்லாமல் வருது. நம்ம இருப்போமா செத்து போவோமா அப்படின்றது அவருக்கு தெரியலை அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாரு. அம்மா, நான் சொத்தை பிரிக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, அப்படிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவேலை கூப்பிட்றாங்க. முத்துவேலை கூப்பிட்டு, என்னடா முத்துவேலு, நான் வந்து சொத்தை பிரிக்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. ஆனால் வெளியில் தெரியாத மாதிரி, அண்ணே நீங்கள் பார்த்து என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமேட்டு பழனிவேல்கிட்ட கேட்குறாங்க. பழனிவேல் சொல்கிறாரு, அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம வக்கீலை பார்த்து பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனவேல் வந்து கோமதிக்கும் ஒரு பங்கு கொடுக்க போகிறாங்க. பங்கை கொடுக்க போகையில் இவர் சக்திவேல் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலை. அதில் ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இந்த பங்கை வந்து கதிருக்கு கொடுத்து அவங்க சமாளிப்பாங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஆனால் இவன் ராஜி என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தை பெற்றுக்குவோம் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லூஸு மாதிரி பேசுகிற, அவங்க அப்பா எப்பயுமே நல்லா தான் இருப்பாங்க, அதுக்காண்டி உடனே இன்றைக்கி கேட்டால் நாளைக்கு பிள்ளை பிறந்துருமா, 1 பெற்றுக்கிறியா 4 பெற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாரு. அப்புறமா ஒரு முடிவுக்கு வா, ஒன்று குழந்தை பெற்றுக்க போறியா, இல்லை நீ வந்து ஐஏஎஸ் ஆக போறியா அப்படின்றாங்க. அப்புறமா இப்படி மாற்றி மாற்றி யோசனை, இல்லை கதிர், நான் வந்து ஐஏஎஸ்ஸாக தான் ஆக போகிறேன், அந்த முடிவுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் நாடகம் முடிஞ்சுச்சு.